சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, அண்ணன் சவுக்கு சங்கர் அவர்கள் மீது கிட்டத்தட்ட ஒரு 4, 5 பிரிவுல பார்த்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணி, இப்போ அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க. எதற்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம என்னென்ன பிரிவுகள்ல வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சட்டம் சம்பந்தமான வீடியோஸ் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். சவுக்கு சங்கர் இவர் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளர்க்கா பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் ஆனாரு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யூடியூபர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக ஊழல் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு ரிவீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல 100% அவர் பேசுறாரு அப்படின்னா அதுல 80% உண்மையும் 20% பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீல்ஸும் இருக்கும். பேசுறதெல்லாம் கரெக்டா தான் பேசுற மாதிரி இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா சில டைம்ல நிறைய பேர் டிஃபேம் பண்ணி பேசுறாரு. இதுல அப்பப்போ அவர் உள்ள போயிட்டு வரதும் பாத்தீங்கன்னா வழக்கமான விஷயமா இருக்கு. அப்புறம் இப்ப ரீசெண்டா காவல்துறையில பணிபுரியற பெண்கள் சம்பந்தமா ஏதோ அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை இப்போ சிறையில் அடைச்சிட்டாங்க. அவர் மீது பாத்தீங்கன்னா இப்ப 294B 353 அப்புறம் 509 இந்திய தண்டனை சட்டம், இது மூணுமே. அது இல்லாம பாத்தீங்கன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல செக்ஷன் 4. அது மட்டும் இல்லாம ஐடி ஆக்ட் செக்ஷன் 67 இத்தனை பிரிவுல ஒரு மேல வழக்கு பதிவு பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கஞ்சா கேஸ் இப்போ ரீசெண்டா போட்டதா பாத்தீங்கன்னா ஒரு நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. இதுல இந்த 67 பொறுத்த வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஒரு தவறுதலா யாராவது சமூக வலைதளங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த 67 ஐடி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் முறை பண்றவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்புறம் 353 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் அல்லது அசால்ட்டை யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது 353. யாராவது ஒருத்தவங்க ஆபாசமா பேசுறாங்க அப்படின்னா அது 294B இதுல பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்ணுவாங்க. இத்தனை பேர்ல ஒரு மீது வழக்கு பதிவு பண்ணி உள்ள தள்ளிட்டாங்க. இதெல்லாம் இல்லாம இப்போ ஒரு மீது குண்டர் சட்டம் போடுறதா பாத்தீங்கன்னா நிறைய நியூஸஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. இருந்தாலும் இப்போ ரீசெண்டா ஒரு மேல ஒரு கஞ்சா கேஸும் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த கட்டாயம் நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இவர் சில சமயத்துல நிறைய விஷயங்களை வெளிக்கொண்டு வந்தாலும் சில சமயங்கள்ல இவர் இந்த மாதிரியான ஒரு அவதூறா பேசுறது, ஆபாசமா பேசுறதுன்னு சொல்லிட்டு சில டைம்ல இந்த மாதிரி மாட்டிக்கிறார். இதை பத்தி நீங்க என்ன உங்களோட கருத்துன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.